வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா பார்க்க போறது இறால் மசாலா தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் ப்ரான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ப்ரான் வந்து நான் வாங்குறப்பே வந்து டீஷெல் பண்ணி டிவைன் பண்ண ப்ரான் தான் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் எல்லோ கலரா இருக்கு. அடுத்ததா தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 7 பல் பூண்டு வந்து ரஃப்பா தட்டி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாவும் அதே மாதிரி நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். இந்த ப்ரான் வந்து நான் ஆயிலே தான் குக் பண்ண போறேன். அதனால கொஞ்சம் ஆயில் தாராளமா போட்டிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஓமம் சேர்க்க போறேன். சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் ஓமம் தான் சேர்க்கிறேன். இது வந்து அந்த இறால இருக்க அந்த ஒரு கவிச்சு வாசனை சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துடும். இது மட்டும் இல்லாம இப்போ நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம பச்சை மிளகாவும் பூண்டும் உடனே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கிளறி விட்டுட்டு ப்ரான்ஸும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து எப்பயுமே ஹைல இருக்கணும். ஏன்னா இது நம்ம ஃப்ரை பண்றோம் இல்லையா, நம்ம சிம்ல வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ப்ரான்ஸ்ல இருந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். சோ ப்ரான் குக் ஆக டைம் ரொம்ப லேட் ஆகும், ஒரு மாதிரி சாகி ஆயிடும். அதனால ஹை ஃப்ளேம்லயே வச்சானா அந்த வாட்டர்லாம் வந்து உள்ள சீல் ஆகி ப்ரான் குக் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். ப்ரான் வந்து நான் ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியும் வந்து தண்ணி விட தான் செய்யுது. ப்ரான்ல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ப்ரான் வந்து எப்பயுமே சீக்கிரமா குக் ஆயிடும். ஒரு 3 to 5 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சுண்டுறதுக்கும் ப்ரான் குக் ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. அந்த ஷேப் பாருங்க, ரவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ரான் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. சைட்லலாம் எண்ணெயும் விட ஆரம்பிச்சிருச்சு. ப்ரான் குக் ஆனோன்னா அந்த ஷேப் வந்து சி ஷேப்பா இல்லை ஓ ஷேப்பா மாறிடும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரான் குக் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப நேரமும் நம்ம ப்ரான் குக் பண்ணக்கூடாது, பண்ணால் ரப்பரி ஆயிடும். நம்ம சிம்பிளான ப்ரான் மசாலா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மினிமம் இன்கிரீடியன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மசாலாவோட ப்ரானை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ப்ரான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எனக்கு ஸ்பைஸியாக வேணுங்கிறதுனால இது உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும். இந்த ப்ரான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.